பறவைகளிலே ரொம்ப நாள் வாழக்கூடிய பறவை என்னம்மா? ரொம்ப நாள் வாழக்கூடிய பறவை உங்களை பார்த்தா காக்கா தான் போல் ஞாபகம் வருது. கழுகு. கழுகு ஏறக்குறைய ஒரு 53-54 ஆண்டுகள் வாழுவார். கழுகினுடைய பலமே அதன் விரிந்த சிறகுகள். ஒரு நல்ல வளர்ந்த கழுகினுடைய சிறகு விரிச்சிச்சுன்னா 1 மீட்டர் இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். அடுத்ததனுடைய கூரிய நகங்கள், அந்த நகங்களினால் தான் இரையை பற்றி பிடிக்கும். அது அதனுடைய கூர்மையான அலகும் கூர்மையான நகங்களும் அதனுடைய சிறப்பு. பறவையை பற்றி ஆராய்ச்சி செய்கின்ற வல்லுநர்கள் சொல்கிறார்கள், ஒரு 30 வருடம் ஆகியவுடனே கழுகுக்கு பிரச்சனை வரும். ஒரு 150 நாட்கள் வலியும் வேதனையும் சோதனையும் தனிமையும் நிறைந்த நாட்கள். ஆண்டவர் எப்படி 40 நாள் தனிமையில் இருந்தாரோ, நோன்பு இருந்தாரோ, அதுபோல கழுகும் ஏற்கனவே ஒரு 150 நாட்கள் தோராயமாக பசியும் வேதனையும் தாகமும் தனிமையும் சோதனையும் அது அனுபவிக்கும். வழக்கமாக என்ன பண்ணுமா, கழுகு தனிமையான ஒரு இடத்திற்கு போகும். மலைகள் கற்கள் நிறைந்த ஒரு இடத்திலே ஒரு கூட்டினை அமைக்கும். பாறைகளின் பிளவுகளிலே கூட்டை முதல் அதனுடைய டார்கெட் அதனுடைய அலகு, பெரிய அலகு. அந்த அலகு என்ன பண்ணுமா, பாறையில் மோதி மோதி இடித்து அந்த வளைந்து போன அலகை, பலமிழந்த அலகை உடைத்து விடும். ரொம்ப வலி, பயங்கரமாக வலிக்கும். 50 நாட்கள் காத்திருக்கும். உணவில்லை, தண்ணீர் இல்லை, பொட்டல் காடு, வெயில், தனிமை, வலி பொறுமையாக இருக்கும். கூர்மையான அலகு முகிழ்க்க ஆரம்பிக்கும். அடுத்த டார்கெட்டு மழுங்கிய கூர்மை மங்கி போன அதனுடைய நகங்கள். அதனுடைய நகங்களை பாறையின் சொரசொரப்பான பகுதியிலே தேய்த்து பிராண்டி உதிர்த்து விடும். நகம் எல்லாம் விட்டு மீண்டும் ஒரு 50 நாட்கள் காத்திருப்பு. அதே வலி, அதே சோதனை, அதே பசி, எதுவுமே கிடைக்காது. கிடைத்தாலும் அதனால் உண்ண முடியாது. 50 நாட்கள் தனிமையாக இருக்கும். வலி நிறைந்த நாட்கள். மெல்ல மெல்லமாக கூர்மையான நகங்கள் முகிழ்க்க ஆரம்பிக்கும். பலமான அலகு, கூரிய நகங்கள் கிடைத்து விட்டது. அடுத்த டார்கெட் வளர்ந்து பாரமாகி போன அதனுடைய இறகுகள். தன்னுடைய அலகினாலும் தன்னுடைய நகங்களினாலும் கழுகு தன்னுடைய பாரமான அந்த இறக்கைகளை பீத்து எறிந்து விடும். அப்படியே பீத்து எறிந்து விட்டு ஒரு மொட்டை கழுகாக ஒரு 50 நாட்கள் மீண்டும் காத்திருப்போம். அப்படியே உட்காந்துருக்க கழுகு இப்படி 50 நாட்களுக்கு பிறகு புதிய சிறகுகள் வளர ஆரம்பிக்கும். ஏறக்குறைய 150 நாட்கள் பிறகு பலமான அலகு, கூரிய நகங்கள், லேசான சிறகுகள், கழுகு பறக்க ஆரம்பிக்கும். செகண்ட் லைஃப், அது 2வது வாழ்க்கை. அதற்கு மற்றும் ஒரு 20-25 ஆண்டுகள் அதன் வாழ்க்கையில் சேர்க்கும். பாசமுள்ள மக்களே, சோதனைகள், வேதனைகள், வலிகள் நமக்கு வருவது நம்மை திடப்படுத்த. இன்னைக்கு ஆண்டவருடைய தனிமையில் இருந்து அவர் அனுபவித்த சோதனைகளை மத்தேயு நற்செய்தியாளர், ஏறக்குறைய எல்லா நற்செய்தியாளர்களும் இதை குறிப்பிடுகின்றனர். மத்தேயு ரொம்ப அழகாக குறிப்பிடுகிறார். ஆண்டவருக்கு 3 சோதனைகள் வந்தன. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 சோதனைகள். முதல் சோதனை ஆசை. ஆசை. ஆண்டவருக்கு அந்த நேரத்தில் என்ன தேவையோ அதை காட்டுகிறது. அவர் எங்கு பலவீனப்பட்டு இருக்கிறாரோ அதை சாத்தான் சுட்டி காட்டுகிறான். 40 நாட்கள் பசி, தனிமை,
வெயில் கொடுமை, சாத்தான் சரியாக அடிக்கிறான் பாருங்கள். அதான் அவனுடைய தந்திரம், அதுதான் அவனுடைய விவேகம். ஆண்டவரை பார்த்து கற்களை எடுத்து இந்த கற்களை அப்பமாகும்படி சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் சொல்கிறார், அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் வாய்ச்சொல் ஒன்றாலும் உயிர் வாழும். மக்களே, இன்று இந்த ஆசை நம் யாரையும் விட்டு வைப்பதில்லை. இன்னைக்கு நம்ம பெரியவர்களை பார்த்து சாத்தான் இந்த பளபளப்பான கற்களை போன்று பளபளப்பான மது பாட்டில்களை காட்டுகிறது. ராஜா வாங்க எடுத்துக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கும், பாருங்க நல்லா இருக்கு, எடுத்துக்குங்க. நமது வயது வந்த இளைஞர்களையும் இளம்பெண்களையும் ஐபோன், ஆண்ட்ராய்டு ஃபோன், இணையதளங்கள், லேப்டாப் எல்லாத்தையும் காட்டி வா ராஜா என்ஜாய் பண்ணு, என்ஜாய் பண்ணு, உனக்காகத்தான் இதெல்லாம், எதை வேணாலும் பார்த்துக்கொள், எதை வேணாலும் அனுபவித்துக்கொள் என்று பளபளப்பான கற்களை போன்று மொபைலையும் லேப்டாப்பையும் இணையதளங்களையும் காட்டுகிறது. நம்ம அம்மாமார்களுக்கு சாத்தான் என்ன பண்ணுது? உங்களுக்கு என்ன பண்ணுது? உங்களுக்கு கலர் கலரான சீரியல்கள், கலர் கலரான சீரியல்கள், எதிர்நீச்சல், உள்நீச்சல், அண்ணா, கார்த்திகை தீபம், பாக்கியலட்சுமி, பரபரப்பான சீரியல்களை காட்டி என்னத்துக்கு நீ ஜெபம் சொல்ற? ஜோமால சொல்லி நீ என்னத்த வாழ போற? பாடு பாரு, எதிர்நீச்சல் அந்த பொம்பளை எப்படி நீச்சல் அடிக்குது பாரு, பாக்கியலட்சுமி என்ன டிஷ் செய்யறாங்க பாரு பாரு. எல்லாரையும் மயக்குகிறான் பளபளப்பான கற்களை காட்டி. இளைஞர் தம்பிகளை போதை வஸ்துக்களை காமிச்சு, இதுதான்டா உலகம், எடுத்துக்க, கஞ்சா எடுத்துக்க, போதைப் பொருள் எடுத்துக்க. என் அன்பு மக்களே, சாத்தான் பளபளப்பான கற்களை காட்டி நம்முடைய பிள்ளைகளை வளைத்துக் கொள்கிறான், தன்னோடு சேர்த்துக் கொள்கிறான். மகிழ்ச்சி இல்லாமல் போய்விடுது. 1 பேதுரு 5:8 ரொம்ப அழகான வார்த்தை, ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அறிவு தெளிவோடு விழிப்பாக இருங்கள். பாருங்க, அறிவு தெளிவோடு விழிப்பாக இருங்கள். உங்கள் எதிரியாகிய சாத்தான் யாரை விழுங்கலாம் என்று பற்களை காட்டிக்கொண்டு கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடி அலைகிறான். இன்னைக்கு எவன் மாட்டுவான், இன்னைக்கு யார் மாட்டுவான்? மரியன்றி வா, உனக்கு தான், உனக்கு லேட்டஸ்ட் ஆப்பிள் போன். நான் சொன்னேன், ஆப்பிள் ஃப்ரிட்ஜில் தான் நான் பார்த்துக்கிறேன். நான் மயக்குகிறான், கர்ஜிக்கும் சிங்கம் போல. இன்னைக்கு எத்தனை விதமான செல்போன்கள், படம் பார்க்குற மாதிரியே செல்போன்கள், எவ்வளோ ஆப் வச்சுன்னு இருக்கீங்க செல்போனில். நீங்கள் என்னென்ன ஆப் வச்சுன்னு இருக்கிறீங்க? வாட்ஸ்அப்பு, அப்புறம் நான் இன்னும் ஆப் வச்சுக்கிறேன், ஜிபே, ஃபேஸ்புக், யூடியூப், இது போல் நிறைய ஆப் வச்சுக்கிறீங்க. நான் ஒரு ஆப் சொல்கிறேன், இந்த ஆப்பை இறக்கி வச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது, கண்ணீர் இருக்காது, சண்டை இருக்காது, எதுவுமே இருக்காது. இந்த ஆப் பூச முடிஞ்சோடனே என்கிட்ட வாங்க, நான் எல்லாருக்கும் தரேன். அந்த ஆப் என்ன ஆப் தெரியுமா? சுவிட்ச் ஆப்பு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பொண்டாட்டிட்டு இருந்து பிரச்சனை இல்லை, கேர்ள் ஃப்ரெண்டுட்டு இருந்து பிரச்சனை இல்லை. கேர்ள் ஃப்ரெண்டு என்ன சொல்லும்? கேர்ள் ஃப்ரெண்டு எங்கே இருக்க, யார் கூட இருக்க? இல்லைடி, இங்கே தான் வெளியே வந்திருக்கிறேன். ஃபாதருக்கு ஏதோ அனுபவம்னு நினச்சிக்காதீங்க, அதெல்லாம் கேட்குறது தான். அதெல்லாம் எங்கே இருக்கீங்க, யார் கூட இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்க? டி கொடுங்க, டி. அன்பு மக்களே, மன்னாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டகந்தே, கண் போன போக்கை பின்பற்றினே, கண்டேன் இன்பம் இல்லையே, காணாமல் போன ஆடு என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாளெல்லாம் உன் பாதம் தேடும் பாதையில் நடத்திடுமே, கூயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. யோசித்து பாருங்க,
ஆசை. ஆண்டவருக்கு வந்த முதல் சோதனை ஆசை. ஆண்டவர் வென்று விட்டார். நீங்களும் வெல்லலாம். அடுத்த சோதனை, ஆண்டவருக்கு வந்த சோதனை ஆணவம். ஆணவம் எப்படி பண்ணுது பாருங்களேன். சாத்தான் அவரை கோயிலின் உச்சிக்கு அழைத்து செல்கிறது. எருசலேம் கோயிலின் உச்சிக்கு, பின்னக்கல் அப்படின்னுவாங்க. எருசலேம் கோவிலில் எப்பொழுதும் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். மக்கள் வருவதும் போவதுமாக இருந்து கொண்டே இருப்பார்கள். அந்த இடத்துல நீ இங்கிருந்து குதி, இங்கிருந்து குதி. நீ குதிக்கும் போது வானத்துதர்கள் உன்னை தாங்கிக் கொள்வார்கள். திருப்பாடல் 91 சாத்தான் எடுத்து மேற்கோள் காட்டுகிறது. உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் உன்னை தாங்கிக் கொள்வார்கள் என்று எழுதியிருக்கிறது. என்ன ஆகும்? மேலிருந்து கீழே நீ குதிக்கும் பொழுது உன்னை எந்த அடியும் பலனா உன்ன நினைப்பாங்க, பெரிய ஆள்டா நீ, உனக்கு எல்லாமே இருக்கிறது, மாய தந்திரங்கள் எல்லாமே உன்ன இருக்கிறது, நீதான் கடவுள், நீதான் அரசன் என்று உன்னை அரசன் ஆக்குவார்கள். பாருங்க, ஆண்டவருடைய அந்த ஆணவத்தை எப்படி தூண்டி விடுது பாருங்க. ஆணவம் அதுதான் தூண்டி விடுகிறது. இந்த பாசமுள்ள மக்களே, இன்னைக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஈகோ ஈகோ ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நான் யார் தெரியுமா, யார் தெரியுமா, என்னுடைய பிரஸ்டீஜ் உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு என்ன என் பிரஸ்டீஜ் குக்கரு, என் பேக்ரவுண்டு தெரியுமா, என்ன பெரிய பேக்ரவுண்டு, 5ஆவதுல 6 வருஷம் படிச்சிருப்பேன், என்ன பெரிய ஆணவம். ஆண்டவருக்கு பிடிக்காத முதல் வார்த்தையே ஆணவம் தான். யாக்கோப்பு 4:6 படிச்சு போற ரொம்ப அழகான வார்த்தை. செருக்குற்றோர்களை அவர் தண்டித்துக்கிறார், வெறுப்போடு நோக்குகிறார். செருக்குற்றோரை அவர்கள் இகழ்ச்சியோடு நோக்குகிறார். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கு கருணை காட்டுகிறார். பாருங்க, யாரெல்லாம் ஆணவம், இருமாப்பு, வரட்டு கௌரவம், மன்னிக்க முடியாத வரட்டு கௌரவம் யாரார் இருக்கிறாங்களோ ஆண்டவர் அவர்களை இகழ்ச்சியோடு நோக்குகிறார். ஆணவத்தோடு இருப்பவர்கள் இகழ்ச்சியோடு நோக்குகிறார். ஆனால் தாழ்நிலையில் இருப்பவர்களை உயர்த்துகிறார். ஏ மைனர் கொடுங்க. அம்மா பாடுறாங்களோ ஒரு பாட்டு, அம்மா ஒரு பாட்டு பாடுறாங்கல்ல, ஏ மைனர். என் ஆன்மா இறைவனையே ஏத்தி போற்றி. நீங்க டிரான்ஸ்போஸ் வச்சிட்டீங்க. தாழ்நிலை இருந்த தம் அடியவளை தயவுடன் கடைக்கண் நோக்கினார். தாழ்நிலை இருந்தவர்களை கடைக்கண் நோக்குகிறார். கீழே இருப்பவங்களை தூக்கி விடுறார். ஆணவத்தோடு இருந்தோம் என்றால் வாழ்க்கை நன்றாக இருக்காது. நீதிமொழிகள் 8:13 ரொம்ப அழகான வார்த்தை. ஆணவத்தையும் இருமாப்பையும் தீமையையும் உருட்டையும் புரட்டையும் நான் வெறுக்கிறேன். நான் வெறுக்கிறேன். ஆண்டவருக்கு வந்தது 2வது சோதனை ஆணவம். ஆணவத்தை தூண்டி விடுகிறான் சாத்தான், ஆனால் ஆண்டவர் ஜெயிக்கிறார். 3வது ஆண்டவருக்கு வந்த சோதனை ஆஸ்தி. 3 வார்த்தைகள் தான் சொல்லியிருக்கிறேன். முதல் சோதனை உங்களுக்கு தெரியும், ஆசை. 2வது ஆணவம். 3வது ஆஸ்தி. ஆஸ்தினா நம்ம பொருட்கள், மட்டீரியலிசம் சொல்லுவாங்க, பொசஷன். சாத்தான் மலைக்கு உச்சிக்கு கொண்டு போகிறான். ஏன்னா அப்பதான் நல்ல வியூ கிடைக்கும், அப்பதான் எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் காட்டி ஒண்ணு பண்ணாத, என் காலில் விழு, எல்லாம் உனக்கு தருகிறேன், எல்லாமே உனக்கு தருகிறேன். அன்பு மக்களே, ஆண்டவர் சோடை போகவில்லை, விட்டு கொடுக்கவில்லை. அன்பு மக்களே, இன்னைக்கு பல நோய்களுக்கு காரணமே பொருளாசை தான். 1 தீமோத்தேயு 6:10 வாசிங்க. ரொம்ப அழகான வார்த்தைகள். 1 தீமோத்தேயு 6:10. பொருளாசையே, பண ஆசையே எல்லா வகையான தீமைகளுக்கும் ஆணிவேர். இத்தகைய ஆசையில் சிக்கி பல்வேறு துன்பங்களை தாங்களாகவே தம்மோல் வரவழைத்துக் கொள்கிறார்கள். சோதனையாகிய கண்ணியில் மாட்டிக்கொள்கிறார்கள். பொருளாசை. பொருளாசை வந்துடுச்சு, அவ்வளவுதான். மன நிம்மதி, நம்முடைய போதும் என்ற மனசு எல்லாமே போயிடும். எங்க பொருளாசை இருக்கிறதோ சாத்தானுக்கு ஏற்ற இடம். உங்களுக்கு தெரியும்,
பாசமில்ல அன்பு மக்களே, பொருள் வேண்டும் தான், வேணாம்னு சொல்ல. பொருட்கள் மட்டும்தான் வாழ்க்கை அல்ல. லூக்கா 12:15 அழகான வார்த்தை. எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாக இருங்க. எச்சரிக்கையாக இருங்க. மிகுந்த செல்வ பெருக்கினால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது. செல்வங்கள் நிறைய இருப்பதால ஒருத்தருக்கு வாழ்வு வந்து விடாது. எச்சரிக்கையாக இருங்கள். பொருளாசை. நான் வரும்போதெல்லாம் இந்த காணிக்கை பாட்டெல்லாம் பாடாதீங்க. சில பேர்த்துக்கு பாடுவாங்க, அந்த காணிக்கை பாட்டெல்லாம் பாடுவோம். இ மைனர் கொடுங்க. பொய் பேசுவோம் நம்ம. பொண்ணும் பொருளும் இல்லை. பொய் பொய் பொய். என்னிடத்தில் ஒன்றுமில்லை. எல்லாமே அப்போ தான் வலையில் ஆடும். கழுத்தில் பொண்ணுக்கிட்டலாம் டக்க டக்க டக்குன்னு ஆடும். ஆடிட்டு பொண்ணும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை உன்னை வச்சுக்கணும். என்ன பிரயோஜனம்? அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனமா உன்னை வச்சுக்கினேன்? நீ வானான்னு தான் உன் பொண்டாட்டி வந்து நடுத்தருவில் விட்டுருக்குறா. என்கிட்ட வந்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். எல்லாமே இருக்குது. ஊட்டியா இல்லை, 20 கோடி பேங்க் பேலன்ஸ் இருக்குது. போயிட்டு வர ஒரு ஃபார்ச்சுனர் இருக்குது. பொலாகுறைக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. இவ்வளோ வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லையா? அந்த ஆசை தான் ஒன்று விடலை. அந்த ஆசை தான் ஒன்றும் விடலை. சரி, அந்த காணிக்கை பாட்டு இன்னொரு பாட்டு பாடுவீங்க. எல்லாம் கொணர்ந்தோம் திருவாடி வைத்தோம். இன்னா கொண்டு வந்துட்டேன். நிறுத்து நிறுத்து நிறுத்து. இன்னா கொண்டு வந்துட்டேன். நீ ஒன்றுமே கொடுக்குறதில்ல. எல்லாம் கொணர்ந்தோம் ஒன்றுமே கொடுக்கலையே. அப்புறம் என்ன அந்த பாட்டு? இப்போ தவ காலத்தில் இந்த பாட்டு கண்டிப்பாக நீங்கள் பாடுவீங்க. கண்டிப்பாக அந்த பாட்டு பாடுவீங்க, காணிக்கை பாட்டு. உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. பொய். உனக்கு பொருளின் மீது தான் அதிக பற்று இருக்கிறது. அந்த பற்றை விட்டுவிடு. எனக்கு எதுவும் வேணாம். நீ கொடுக்கிற பணத்தாலேயோ பொருளாலேயோ நான் வாழ்வதில்லை. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு இவற்றை எல்லாம் தியாகம் செய்ய வேண்டுகின்ற எண்ணம் உனக்கு இருக்கணும். பொருளாசையை துறக்க உனக்கு மனம் வேண்டும். அந்த மனத்தை கேளு. அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் பாட்டு பாட ஆண்டவர் கண்டிப்பாக சொல்லுவார். அந்த மக்களை யோசித்து பார்ப்போம். இந்த 3 சோதனைகள். முதல் சோதனை ஆசை, இரண்டாவது சோதனை ஆணவம், மூன்றாவது ஆஸ்தி. இந்த 3 சோதனைகளும் வெற்றி கொள்ளுமாறு ஆண்டுட்டு கேட்கு. சரி சாமி, சோதனை வந்து போயாச்சு. உங்களை பார்க்கறதுக்கும் சோதனை போல தான் இருக்குது எங்களுக்கு. இதை எப்படி வெற்றி கொள்வது? இந்த சோதனைகளை வெற்றி கொள்வது எப்படி? அதற்கு இந்த நற்செய்தியே பதில் சொல்லுது. 3 ஆயுதங்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். சாத்தானை தோற்கடிக்க, சாத்தானின் சோதனைகளை மேற்கொள்ள 3 ஆயுதங்களை பயன்படுத்துகிறார். முதல் ஆயுதம் என்ன? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். முதல் ஆயுதம் இறை வார்த்தை. ஒவ்வொரு முறையும் என்ன பண்றாரு? அது சொல்லும்போது என்ன பண்றாரு? மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் வாய்ச்சல் ஒவ்வொன்றாலும். முதல் முறை. ரெண்டாவது முறை உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்காதே. 2வது சோதனை. 3வது சோதனை, உன் கடவுளாகிய ஆண்டவரை மட்டும் நம்பி அவரை சேவிப்பாயாக. பாருங்க, சாத்தான் சோதனை கொடுக்கிறான், ஆசையை தூண்டுகிறான், ஆணவத்தை ஏற்றுகிறான், பொருளாசையை அப்படியே உள்ள திணிக்கிறான். அந்த நேரத்தில் ஆண்டவர் எதை கையில் எடுக்கிறார்? இறை வார்த்தை நிறைய படிங்க. ஆண்டவரே, உன் வார்த்தையே என் பாதைக்கு விளக்கு, என் காலடிக்கு அதுவே வெளிச்சமாகும். திருப்பாடல் 119, 105. திருப்பாடல் 107, 20. தம் வார்த்தையை அனுப்பி அவர்களை சுகப்படுத்தினார். தன் வார்த்தையை அனுப்பி சோதனைகளை அவர்கள் வெற்றி கொள்ள ஆண்டவர் வழிவகுத்தார். வார்த்தை கையில் எடுங்க. தினம் கையில் எடுங்க இந்த வார்த்தை. திருப்பாடல் 27 ஒரு அழகான வார்த்தை வரும். நான் ஆண்டவரிடம் வேண்டி விரும்பி ஒரு விண்ணப்பம் செய்தேன். ஆண்டவருடைய இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவருடைய அழகை நான் ரசிக்க வேண்டும். மக்களே, இறை வார்த்தை கையில் எடுங்க. எப்பொழுதெல்லாம் இளைஞ தம்பிகளே அலைபேசியில் சோதனை வருதோ, எப்பொழுதெல்லாம் குடிக்கணும் என்று உந்தப்படுகிறோ, அப்படியே இறை வார்த்தை அப்படியே கையில் எடுங்க. சத்தமா வாசிங்க. சாத்தம் ஓடலன்னா என்கிட்ட வந்து கேளுங்க. இறை வார்த்தை கையில் எடுங்க. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும், யாருக்கு நான் நடுங்க வேண்டும், அப்படி சொல்லி பாருங்க. எனக்கு எதிராக ஒரு படையே களமிறங்கினாலும் நான் அஞ்ச மாட்டேன். இறை வார்த்தையை உற்காசமாக வாசியுங்கள், பாடுங்க. திருப்பாடல் 34 சி. திருப்பாடல் 34
ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவர் உங்களோட இருக்கார். இறைவார்த்தை கையில் எடுங்க, பாட்டா பாடுங்க, பாட்டா பாடுங்க, எல்லாம் ஓடிடும். இரண்டாவது ஆயுதம் என்ன ஆயுதம்? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது ஆயுதம் நற்செய்தியில முதல் இதிலே வருது. என்ன 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 வருது? அவர் 40 நாட்கள் என்ன பண்ணார்? நோன்பு இருந்தார். இன்னைக்கு ஒரு நாள் நோன்பு இருக்கிறதுக்கு சாமி தலை கிரு கிரு கிருன்னு வருது. இந்த கரிமூஞ்சி சாமி வேற பிரசங்கத்தை லென்த்தா வச்சுனுக்கிறான். ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு நாள் நோன்புக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு நம்ம வாங்குறோம். நோன்பு இயேசு ஒரு இடத்துல சொல்லுவார், ஒரு சில பேய்கள் எப்படி ஓடும்? இது மாரி பேயெல்லாம் எப்படி ஓடும்? எப்படி ஓடும்? ஜபத்தினால் அல்ல. எதால ஓடும்? நோன்பினால். ஒரு சில பேய்கள் அகங்கார மகானவம் இது போல பேயெல்லாம் எப்போ ஓடுனா, நீ நோன்பு இருந்து முழங்கால் யுத்தம் போடும் பொழுது ஒரு சில பேய்கள் ஓடும். வெறும் ஜபத்தினால் ஒரு சில பேய்கள் ஓடாது. நோன்பு இருங்கள், அப்பதான் ஒரு சில பேய்கள் பிச்சு கட்டிட்டு ஓடிடும். ஏழைகளுடைய வலி உங்களுக்கு தெரியும், பசியுடைய தாக்கம் என்னன்னு தெரியும். நோன்பு இருங்கள். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நோன்பு இருங்க. அது ஒரு மருந்து. ஆண்டவர் எனக்கு அதை சொல்லி தருகிறார். சோதனையை வெல்ல வேண்டுமா? நோன்பு இருங்கள். மூன்றாவது ஆயுதம் நல்லா பாருங்க. மூன்றாவது ஆயுதம் என்ன? மூன்றாவது ஆயுதம் நானே சொல்லிடுறேன். பரிசுத்த ஆவி. அவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பாலைவனருக்கு 40 நாட்கள், ஓகேவா, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு 3 ஆயுதங்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். முதல் ஆயுதம் இறைவார்த்தை, இரண்டாவது ஆயுதம் நோன்பு, மூன்றாவது ஆயுதம் பரிசுத்த ஆவி. எஃப் கொடுங்க. என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் பொது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். பாருங்க, உன்னுடைய கடமை எது, உனது வேலை எது, உன்னுடைய வாழ்க்கை எது என்று சொல்லிக் கொடுப்பவர் தூய ஆவிதான். என்ன நேர்ந்தாலும் நன்றி ஸ்துதி கூறி பணிவே என் நிறைவா, உந்தன் திருவுளப்படி என்னை நடத்து. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவி உன்னை ஆராதனை செய்கிறேன். தூய ஆவி பாட்டு சி மைனர் கொடுங்க. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர. பாவங்கள் பாருங்க, ரொம்ப முக்கியம். தூயாவி பரிசுத்தாவி எங்க இருக்குதாங்க? பாவங்கள் காயங்கள் நீங்க வேண்டும் பரிசுத்தமாக. சோதனை எல்லாம் போயிட்டு நீ வாழணும்னா தூயாவியை பிடிச்சிக்கோ. தூயாவை எழுந்தருள்வீர். உடைய ஞான கதிர்களை வரவிடுங்கள். என் உள்மனதில் இருக்கின்ற காயங்களை, மனதில் இருக்கின்ற ஆசைகளை, சோதனைகளை விரட்டுங்கள். அன்பு மக்களே, 3 சோதனைகள், அதை வெல்வதற்கு 3 ஆயுதங்கள். ஆசை, ஆணவம், ஆஸ்தி என்ற 3 சோதனைகளை இறைவார்த்தை, நோன்பு, தூயாவி, இதனால ஆண்டவர் அடியோடு துரத்தி அடிக்கிறார். அன்பு மக்களே, இதை பயன்படுத்துங்க. எப்பொழுதெல்லாம் சோதனை வருகிறதோ பயன்படுத்துங்க. விளக்கு அப்படின்னா என்ன ஏம்மா? விளக்குனா என்ன ஏம்மா? நெருப்பு. விளக்குனா என்னம்மா? ஒளி காட்டுவது. நீங்களாம் எப்போ விளக்காக மாறலாம்? நீங்கள் ஒவ்வொருவரும் எப்போதுமே விளக்காக மாறலாம்? ஒன்றுமே இல்லை. விளக்கு எரிக்க என்ன வேண்டும்? முதல்ல எண்ணெய் வேண்டும், திரி வேண்டும், அடுத்தது தீ வேண்டும். அது சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். எண்ணெய், திரி, தீ. கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம், கொஞ்சம் சத்தமாக, அப்போ தான் பிரசங்கம் முடிப்பேன். எண்ணெய், திரி, தீ.
ஒரு சில பேர் டியூப் லைட்லாம் என்னை திருத்தி, என்னை முறுக்கி, என் சோதனைகளை பிசைந்து எடுத்து, என்னுடைய ஆசைகளை எல்லாம் பிசைந்து எடுத்து, காணிக்கை பாட்டு ஒன்று பாடும்படிகளை F7 கோதுமை மாவுடன் என் மனதில் கொண்டுள்ள ஆசையை பிசைந்தெடுத்து, இருக்கின்ற ஆசைகள், என்னுடைய இச்சைகள், என்னுடைய இச்சை பார்வைகள், என்னுடைய குடி வெறி அனைத்தையும் கோதுமை மாவுடன் என் மனதில் கொண்டுள்ள ஆசையை பிசைந்தெடுத்து. பாடுங்க, இந்த பாட்டெல்லாம் தெரியாது உங்களுக்கு. மோனிகா இதை நல்லா பாடுவீங்க. வேதனை தீனில் வேக வைத்து, பாருங்க, வேதனை தீனில் வேக வைத்து நல் வெண்ணிற அப்பமா கொண்டு வந்தோம் காணிக்கை பொருட்கள் இறைவா எம் கரங்களில் ஏந்தி உன் பீடம். மக்களே, உணருங்கள், 3 சோதனைகளை இயேசுனுடைய 3 வல்லமையான ஆயுதங்களால் எதிர்கொண்டு ஃபேஸ் பண்ணி தைரியமாக உத்தம கிறிஸ்துவனாக, சாட்சிய வாழ்கின்ற உத்தம கிறிஸ்துவனாக நீங்கள் வாழ தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம்.